வணக்கம் சென்டம் மேப் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கடற்கரைகள். ஓகேவா? தமிழ்நாட்டின் கடற்கரைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவளம் பீச்சு இது எங்கே இருக்குது? சென்னையில். எலியாட்ஸ் கடற்கரை இதுவும் சென்னையில். மெரினா கடற்கரை இதுவும் சென்னையில். கோல்டன் பீச்சு இதுவும் சென்னையில் தான் இருக்குது. ஓகேவா? வெள்ளி கடற்கரை சில்வர் பீச்சு இது கடலூரில் இருக்குது. தனுஷ்கோடி இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. ஆனால் இந்த கடற்கரை மட்டும் இல்லை. எதனால இந்த கடற்கரை மட்டும் சொல்லியிருக்கோம், மற்றதெல்லாம் சொல்லணும்னா, வேளாங்கண்ணி கடற்கரை சொல்லுவாங்க, நாகூர் கடற்கரை, தரங்கம்பாடி கடற்கரை, அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம். ஏன்னா அங்கே வந்து முக்கடலும் சங்கமிக்கிற இடம் கன்னியாகுமரி கடற்கரை. ஏன்னா அங்கே தான் வந்து முக்கடலும் சங்கமிக்கிற இடம். அங்கே திருவள்ளுவர் இருக்கிறாரு, விவேகானந்தர் இருக்கிறாரு. ஸோ அதாவது சூரியன் மறையிறத அங்கே தத்ரூபமாக பார்க்கலாம், உதிக்கிறதையும் பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா அது முனையில் இருக்குது, தமிழ்நாட்டோட தென்கோடி முனையில் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட என்ன இன்னொன்று இருக்குன்னா, இரண்டாவது லாங்கஸ்ட் பீச்சு மெரினா பீச் இருக்குது. ஓகேவா? மெரினா பீச் இருக்குது. அது கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. ஆனால் இதை விட ஃபஸ்ட்டு இது எப்படின்னா, பெரிடோ கெசினோ பீச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் பிரேசிலில் இருக்குது. இதோட கிலோமீட்டர் மட்டுமே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 221லேருந்து 252 கிலோமீட்டர். ஓகேவா? அப்படிங்கிறப்போ இவ்வளோ பெரிய பீச்சு. அந்த இதில் என்னென்னா, இது மணற்பாங்கான பீச் எது மெரினா பீச்சுங்கிறது. ஆனால் அது வந்து வண்டல் மண் இருக்கும், கிளிஃப் இருக்கும், வைல்ட் லைஃப் இருக்கும், இதை மாதிரிலாம் இந்த பீச் இருக்கும். ஸோ இந்த ஷார்ட்ஸில் வர்ற இந்த பீச்சுகளோட தெளிவான வீடியோ தமிழ்நாடு கைடு சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு. அதில் தெளிவாக கொடுத்துருக்குறேன். கீழே இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.